வணக்கம். இன்றைக்கி ரேஷியோ அண்ட் நம்பர்ஸில் ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாம். ஒரு எக்ஸாமினேஷனில் நம்பர் ஆஃப் பாஸ்டு கேண்டிடேட்ஸ் இஸ் 5 டைம்ஸ் நம்பர் ஆஃப் ஃபெயில்டு கேண்டிடேட்ஸ். இது கேண்டிடேட்ஸ் எத்தனைன்னு கொடுக்கல, அதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ மொத்தமாக இருக்கிற கேண்டிடேட்ஸில் 20 கேண்டிடேட்ஸ் லெஸ்ஸாக இருந்து 2 மோர் ஃபெயிலாக இருந்தாங்கன்னா இந்த புதுசாக இருக்கிற பாஸ் டு ஃபெயிலோட ரேஷியோ 4:1 இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ ஒரிஜினலாக எத்தனை கேண்டிடேட்ஸ் அந்த எக்ஸாமுக்கு அப்பியர் ஆகியிருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ சொல்யூஷனில் ஒரிஜினலாக அப்பியர் ஆகிருக்க கேண்டிடேட்ஸ் என் அப்படின்னு வச்சுக்கிறோம். இப்போ பாஸ் டு ஃபெயிலுக்குள்ள ரிலேஷன் நம்பர் ஆஃப் பாஸ்டு கேண்டிடேட்ஸ் இஸ் 5 டைம்ஸ் நம்பர் ஆஃப் ஃபெயில்டு கேண்டிடேட்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பாஸ் கேண்டிடேட்ஸும் ஃபெயில்டு கேண்டிடேட்ஸும் ஆட் பண்ணால் என் கிடைக்கும். ஸோ பிக்கு பதிலாக 5f போட்டோம்னா f n/6னும் p 5n/6னும் வந்திருக்கும். இப்போ செகண்ட் சிச்சுவேஷனில் 20 கேண்டிடேட்ஸ் லெஸ்ஸாக இருக்காங்க. அப்போ நம்பர் ஆஃப் ஃபெயில்டு கேண்டிடேட்ஸ் நியூவாக என்ன இருக்குது அப்படின்னா பாஸ்டு ஏற்கனவே இருக்கிற ஃபெயில்டு கேண்டிடேட்ஸில் ஒரு 2 மோர். ஸோ 2 மோர் அப்படிங்கும்போது அதை n+12/6னு போடுறோம். நம்பர் ஆஃப் பாஸ்டு கேண்டிடேட்ஸ்னு போடும்போது p' என்ன இருக்குதுன்னா ஏற்கனவே இருக்க கேண்டிடேட்ஸில் ஒரு 2 லெஸ் ஆகும் ஃபெயில்டு கேண்டிடேட்ஸில் இருந்து, மைனஸ் அந்த 20 கேண்டிடேட்ஸ் லெஸ் ஆகிறது பாஸ்டு கேண்டிடேட்ஸ்லாம் லெஸ் ஆகிருக்கும். ஏன்னா ஃபெயில்டு கேண்டிடேட்ஸ் 2 ஏற்கனவே இன்க்ரீஸ் ஆகிருக்காங்க பழசில். அப்போ அந்த 20 கேண்டிடேட்ஸ் மொத்தமாக லெஸ் ஆகுதும் பாஸில் தான் சப்ட்ராக்ட் பண்ணணும். ஸோ இதை சப்ட்ராக்ட் பண்ணால் 5n - 132/6ன்னு வரும். இப்போ நியூவாக உள்ள பாஸ்டு ஃபெயிலோட ரேஷியோ 4:1ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ p'ங்கிறது 5n - 132/6, f''ங்கிறது n+12/6. இது ரெண்டையும் டிவைட் பண்ணால் 4/1. இப்போ இந்த 6ம் கேன்சல் பண்ணிவிட்டு கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா என்னோட கிராஸ் மல்டிப்ளை பண்ணி சிம்ப்ளை பண்ணோம்னா என்னோட வேல்யூ 180ன்னு வரும். இதுதான் டோட்டல் நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் அப்பியர்டு இன் த எக்ஸாமினேஷன். நெக்ஸ்ட் கிளாஸில் வேறு ஒரு ப்ராப்ளத்தோட மீட் பண்ணலாம். தேங்க்யூ.